ஒருத்தவன் வந்து எனக்கு ஒரு லைஃபை கொடுக்குறான், நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், வாசம் வாங்கி கொடுக்குறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், என்னென்னமோ சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். சொல்லும் போது இந்த விஷயத்த நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றேன். அப்ப அவ சொல்றா, இவ்வளவு எல்லாம் செய்யறான்ல, கழுத்துக்கு ஒரு 10 பவுனுக்கு செயின் கேளேன், அவன் செய்யறானான்னு பாப்போம், துபாயில தானே இருக்கிறேன், வெளிநாட்டுல தானே இருக்கேன், உனக்கு செய்யறானான்னு பாப்போம்னு ஒரு சவால் விடுறாளுங்க. அதெல்லாம இப்படி எல்லாம் மாடி கேட்டு வர்றது ஒரு காதல் அப்படின்னு நானும் அதுக்கு பிரசன்ட் கொடுக்குறேன், ரிப்ளை கொடுக்குறேன். அப்ப சொல்லுது, இல்ல சும்மா ஒரு பேரு கேட்டு பாரு அப்படிங்கும் போதா நான் அந்த வார்த்தையை அங்க விட்டுருக்கேன். பணத்துக்கு நகைக்கு ஆசைப்படுறதா இருந்தா 25 பவுன் எவனுட்டே படுத்துட்டு வந்தவனுக்கு செய்யும் போது நாங்க போய் நின்றுக்க மாட்டேன். சொந்த பந்தங்களோட நம்ம மனசு விட்டு பேசுறோமா, இது கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்கும். நம்ம கடைசி காலத்துல கூட அந்த ஆறுதலான வார்த்தை காதுல ஒலிக்கும். எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்ல அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம கூத்தியா காட்ட எதுவும் சொல்ல தெரியாது. அதுக்கு ஒன்லி படுக்கிறது குடிக்கிறது, எதை எப்படி வச்சுக்கணும், இவ்வளவுதான். சோறு குழம்பு, சோறு சோறு சோறுன்னு அந்த ஆளை சோறு சோறுன்னு கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான். சோறுனா சோள வந்தான்னு இப்ப நினைக்கிறா, ஏதோ செத்தோம் போனத்த எரிச்சோம் போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. உன்னை எரிக்கப்பட்டால் ஆண்டை மறுபடியும் உருவாக்கி உனக்குரிய தண்டனையை கொடுப்பான். நீ இன்னும் இருக்கு நமக்கு ஒரு வாழ்க்கைன்றது நீ உணர மாட்ட, ஆனா உணர வைப்பான். உனக்கு ஆண்டவன் இங்கே இந்த உலகத்திலே கொடுக்கணும் தண்டனை, இந்த வாழ்ற வாழ்க்கையிலே கொடுக்கணும். அது நடக்கக்கூடிய